ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். இப்போ இதை தொடர்ச்சி இது எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இலைகளெல்லாம் வச்சு வெறும் மூங்கில் இலைகள் மாத்திரம்தான். அதே மாதிரி இங்கே செய்து வச்சுருக்கேன். இது ஒரு பைப் வந்து கரண்ட் போகிற பைப், அதை வட்டமாக வெட்டிட்டு அதையும் மூங்கில் கம்பில் வச்சு அதை கட்டி இந்த பல்பெல்லாம் போட்டு இதில் ஆணி பதிச்சிருக்க நூசால் சூடு பண்ணி அதை போட்டிருக்கேன். நேரத்தில் இதுகளுக்கு நம்ம செய்யணும். அதுகளுக்கு போட்டு செய்து இந்த இலைகள் வச்சிருக்கிறோம். 2 இலைகள். இது வந்து மாதுளம்பழம் கந்து, அது எனது ஆக்கம்தான். இது மாதுளை மரத்துக்கு கந்து. இதனை முட்டி வளையங்கள் போட்டு ஒட்டை போட்டு செய்து வீட்டை வந்து அலங்கரிக்கலாம். வடிவாக இருக்கிற வீடுகள் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறது தெரியும். நம்மளோட சிறு வீடுகளை இப்படி அலங்கரிக்கலாம் என்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது நத்தார் பண்டிகைக்காண்டி தயாரிக்கப்பட்டிருக்கு. பல்பம் போட்டு காட்டி விடுறேன். ஆனால் நம்மளோட சின்ன சின்ன முயற்சிகள் தானே. இந்த நத்தார் மரத்துக்கு வந்து பல்புகள் போடப்படலை, போடப்படும். முடிஞ்ச அளவு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது தான். நம்மளால் முடியும்ன்றது முடியாதுன்னா முடியாது தான். நல்லா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி. நான் உற்சாகப்படுத்தின வெங்கடேசன் ஐயா, கலைவாணி, பாலசுந்தரம் ஐயா, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. கவிஞர்கள், திருமாலம்மா, எல்லா துறைகள்லேயும் எல்லா குடும்பங்கள்லேயும் மாதேஷ், நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மனப்புதையல்ல குமரி ஐயா, அவங்க இப்படி நிறைய இதுகளில் இருக்கிறாங்க. பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் நான். என்னால் முடிஞ்ச இதுகள் தான். நன்றி. நன்றி. ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி. அப்படியே உங்களுக்கு இன்னொரு இதையும் காட்டிக்கிறேன். இதுவும் செய்தது தான். கையால் ஸ்டிக்கர் வாங்கி இது இப்போ காட்டியிருக்கிறேன். இதுவும் செலோ டேப் தான். நன்றி.